Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில ரொம்ப ஈஸியா mozzarella cheese நம்ம வீட்லயே ரெண்டு பொருள் வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம 1.5 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா திக்கா கொழுப்பான பாலா இருக்கணும். அப்பதான் நம்ம சீஸ் வந்து நல்லா வரும். இதை இப்போ நம்ம 10 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல வச்சு சூடாக்கிக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பால் வந்து லைட் சூடா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 லெமன் எடுத்துர்க்கேன். சின்ன சைஸ் லெமன். விதையெல்லாம் நீக்கி ஜூஸ் மட்டும் இதுல நம்ம சேர்த்தணும். இப்போ இதுல நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து பால் பிரிஞ்சு வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. லெமன் ஜூஸ் இல்லைன்னா நம்ம வினிகர் பொடி இதில் சேர்த்திக்கலாம். இதுக்கு முக்கியமே வந்து நல்ல கொழுப்பான பாலாக இருக்கணும். அதுதான் இதுக்கு வந்து மெயினே. இப்போ பாருங்க பால் எப்படி தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம வடிகட்டிடலாம். மேலே இந்த மாதிரி வடித்தட்டு ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஒயிட் கலர் டவல் விரிச்சுக்கலாம். இதில் இப்போ நம்ம பிரிஞ்ச பாலை ஊற்றி வடிகட்டிக்கலாம். அடியில் ஃபுல்லாக தண்ணி போயிடும். மேலே நமக்கு இந்த பாலாடை மட்டும் இருக்கும். இந்த பாலாடை வந்து ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கூடி தண்ணி இல்லாமல் எல்லாமே நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா திக்காக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் நம்ம வெதுவெதுப்பான தண்ணி வச்சு அலசிக்கலாம். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றுறதுனால அந்த ஸ்மெல் வரும். அதுக்காக நம்ம வந்து ஒரு டைம் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு அலசிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம நார்மல் தண்ணி யூஸ் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி அலசிக்கலாம். இதுக்கு வந்து ஜில் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தோட வீட்லேயும் ஜில் தண்ணி இருக்காது. ஸோ வந்து நான் வந்து நார்மல் தண்ணி வச்சு அலசுகிறேன். நார்மல் தண்ணி வச்சு செஞ்சாலுமே இது பாருங்கள் சீஸ் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு ஐஸ் தண்ணி தான் வேணும்னு இல்லை. இது நம்ம ஒரு டைம் வெதுவெதுப்பான தண்ணிலையும் ஒரு டைம் நார்மல் தண்ணிலையுமே நம்ம செஞ்சாலே நமக்கு சீஸ் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கூடி தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல இறுக்கம் கொடுத்து புழிஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து நமக்கு தண்ணியே கொஞ்சம் கூடி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போது நம்ம சீஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் இருக்கட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம சீஸ் வந்து சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் சின்னதாகவும் ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன், பெருசாகவும் ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து நம்ம கட்லெட் செய்யும்போது பீஸா சாண்ட்விச் செய்யும் போதெல்லாம் மேலே துருவி விட்டால் செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த சீஸ் வந்து நம்ம வெளியே வாங்கினா ரொம்ப ரேட்டாக இருக்கும். 1.5 லிட்டர் பால்லேயே நமக்கு 300 கிராம் அளவு சூப்பராக நம்ம சீஸ் செஞ்சிடலாம். இந்த மொசரல்லா சீஸ் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.